பாத்தியாட்டி சவிதா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் மீனாட்சியை கவனிச்சியா? எவ்வளோ நகையை போட்டுட்டு ஆட்டிட்டு ஆட்டிட்டு வந்தா. என்ன மேக்கப்பு என்ன மேக்கப்பு. ஆமா சின்னதாயக்கோ, நானும் கவனிச்சேன். இவ்வளவு நாளும் சுவாத்துக்கே வழி இல்லாம கிடந்தா. இன்னைக்கு அவ புருஷன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்ச உடனே மினுக்கு மினுக்குன்னு கடந்து மினுக்கிட்டு இருக்கா. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திலையும் கூட பிடிப்பான்னு சொல்லுவாவ. அது சரியா தானே இருக்கு. புருஷன் வெளிநாட்டுல கடந்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அனுப்பி கொடுத்தா இவிய இங்க செயினை வாங்கி போடுதென்ன, சாரிய வாங்கி உடுக்கதென்ன, மேக்கப் போடுதென்ன. அப்பப்பப்பப்பா, அலப்பற தாங்க முடியல. ஆமா சவிதா, நீ சொல்லது சரிதான். அவ புருஷன் பாவம் இங்க கடந்து ஒழுங்கா வேலை கிடைக்காம வேலை இல்லாம அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு எடுத்து கஷ்டப்பட்டு கிடந்தான். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சி எடுத்து போய் கொஞ்சம் சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருக்கான். இவ இங்க இருந்து எல்லாத்தையும் அழிச்சுருவா போலயே. இவ செய்யதெல்லாம் பார்த்தா அவன் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வரும்போது அவனுக்கு ஒன்னும் மிஞ்சாது. மறுபடியும் முதல்ல இருந்துதான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும். இப்படி அவன் வாழ்க்கை வெளிநாட்டிலேயே முடிஞ்சு போயிடும் போல. ஆமா சின்ன தாயக்கோ, நானும் சொன்னேன், ஏம்மா உன் புருஷன் இப்படி கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகானே, நீ ஏன் இப்படி எல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டு கிடக்கானி. அதுக்காக என்ன தெரியுமா சொன்னா, ஏன் பணம் நான் செலவு பண்ணுவேன், உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு திமுறா எடுத்துருந்துல பேசுக. கல்யாணாவே வந்த புதுசுல அடிக்கடி என்கிட்ட வந்து சோறு வாங்கி தின்னுட்டு போவா. ஏண்டி உன் புருஷன் வேலைக்கு போய் ஒன்றும் சம்பாதிக்க மாட்டானான்னு கேட்டா, என்னக்கா அவருக்கு வேலையும் சரியில்லை, ஒன்றும் செட் ஆகலை, அவருக்கு மட்டும் இருக்கிறத வச்சு ஏதோ கொஞ்சம் போல ரெடி பண்ணி கொடுத்துருவேன், நான் பாதி நாள் பட்டினி தான் கிடப்பேன்பா. சரி பாவமேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் அவளுக்கு நான் சோறு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்துட்டு எப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு கிடக்கா தெரியுமா. எல்லாம் பணம் வந்துட்டுனா அப்படித்தான் ஆளே மாறிடுவாவ. ஆமா சவிதா, என்கிட்டையும் பல நாள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கா. நானும் சரி பாவமேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் அவளுக்கு சோறு போட்டிருக்கேன். ஆனா இப்போ எட்டி கூட பார்க்க மாட்டேங்களே. நம்ம பார்த்து சிரிச்சா கூட சிரிக்க கூட மாட்டேங்க, மூஞ்ச திருப்பிட்டுல போறா. நிறுத்துங்கத்தே. ஏன் என்னாச்சு மருமோளே? நீங்க ரெண்டு பேரும் இருந்து பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த மீனாட்சி அக்கா பாவம், அவியலை பத்தி இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு இது அடுக்குமா? என்னட்டி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காவ? நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டது மட்டும் இல்ல, என்னட்டையும் சண்டைக்கு வரையோ? ஒழுங்கு மரியாதை போய் வேலையை பார்ப்போம். அதானே, ஒரு மாமியார் பேசுனது ஒட்டு கேட்டதே தப்பு, இதுல சண்டைக்கு வேற வராளா? சி, இவெல்லாம் ஒரு மருமோளா? அடியே சவிதா கிழவி, என் மாமியாரை கெடுக்கதே நீ தான் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிரு, இல்லன்னா இப்ப நடக்கதே வேற. அந்த மீனாட்சி அக்கா பாவம், இப்பதான் அவைய வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு எடுத்து வேலை செஞ்சு கொஞ்சம் முன்ன வாழ்க்கையில முன்னேறி வராவ. அது பொறுக்கல உங்க ரெண்டு பேருக்கும். இப்படி அவைகளை பத்தி இல்லாததும் பொல்லாததையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஒரு ஆள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா முன்னேறி மேல வரவே கூடாதோ? கடைசி வரைக்கும் அவைய கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமோ? மறுமொழி என்ன வாய் ஓவரா நின்றுட்டு இருக்கு? ஒரு வயசானவியன்னு ஒரு மட்டும் மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு கிடக்கா. வயசானவிய பெரியவியன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு கிடக்கணும். இப்படி அடுத்த வேலை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறிய, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை தரணும்? எப்பா என்ன மாதிரி சண்டைக்கு வாரா? சின்னதாயக்கா, என்ன உங்க மருமகளை நீங்க கண்டிச்சே வைக்க மாட்டியாடா? இப்படி கூட கூட வாய்க்கு வாய் பேசிட்டு கிடக்கா. சப்பப்பா, நானும் சின்ன பொண்ணு நல்ல அமைதியான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். இப்பதானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டல அடியே கிளவி, ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிரு, இல்லன்னா மண்டை கிட்டல அடிச்சு உடச்சு கூட பாத்துக்க. என்ன சின்ன தாயி, வா மருமவா என் மண்டை கிண்டல அடிச்சு உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு பாத்துட்டு சும்மா இருக்க. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா பிறகு என் மண்டையை உடைச்சு கிடச்சிட போறான். நான் போயிட்டு வரேன். போதுமட்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா? நல்ல நிம்மதியா இருப்போம். ஆமா, அடுத்த வேலை பற்றி குறை சொல்லக்கூடிய உங்களை விட நான் நிம்மதியா தான் இருப்பேன். இருட்டி, உன் புருஷன் சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம்ல, அப்போ நான் பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன். அவரை வச்சுதான் உன் கொட்டத்தை அடக்க முடியும். வரட்டும் வரட்டும், அவர் வரட்டும்னு தான் நானும் காவல் இருக்கேன். இப்படி கெட்ட எண்ணம் உள்ள உங்களெல்லாம் இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கதே தப்பு. இன்னையோட உங்க பிள்ளைய வச்சே உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டல. என் பேரு சின்ன பொண்ணு இல்ல.